இழப்பதும் காத்துக்கொள்ளுவதும். இயேசுவில் பிரியமானவர்களை, இன்றைய முதல் வாசகம் நமக்கு எசேக்கியேல் புத்தகத்திலிருந்து கொடுக்கப்பட்டது. வழக்கமாக வழிபாடுகளை அதிகமாக பயன்படுத்துவதில்லை. ஆனால் இந்த தவக்கால சிந்தனையாக எசேக்கியேல் புத்தகம் 18வது அதிகாரத்திலிருந்து நமக்கு முதல் வாசகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களை, இதில் சில முக்கியமான கருத்துகள், இந்த தவக்காலத்துக்கு ஏற்றதொரு கருத்துக்களை இன்றைய முதல் வாசகத்தின் வழியாக நாம் அறிந்திருக்கிறோம். நம்மை விலங்குகளிலிருந்து வேறுபடுத்துவது நமது பகுத்தறிவும் பொறுப்புணர்வும். பகுத்தறிவு மட்டுமல்ல, அதோடு சேர்ந்த பொறுப்புணர்வும் தான் நம்மை விலங்குகளிலிருந்து வேறுபடுத்தி காட்டக்கூடியதாக இருக்கிறது. முழு அறிவுடனும் சுதந்திரத்துடனும் ஒருவன் செய்யும் செயல்களின் பலன் அவனையே சாரும். ஒருவரின் செயலுக்காக இறைவன் வேறொருவருக்கு தண்டனை கொடுப்பதில்லை. அவரவர் செயல்களுக்கு ஏற்ற பலனை அவர்கள் பெற்றுக்கொள்ளுகிறார்கள். எனவே பாவத்திலே வாழ்வதும் அதை விட்டு விலகுவதும் தனி மனிதனின் பொறுப்பு என்பதைத்தான் இன்றைய முதல் வாசகம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அன்புக்குரியவர்களே, மனிதன் இந்த உலகத்தில் பிறக்கின்ற பொழுது ஜென்ம பாவத்தோடையே தான் பிறக்கிறான். அதேபோல விவிலியம் சொல்லுகிறது, நீதிமானே ஒரு நாளைக்கு 7 முறை தவறுகிறான் என்று விவிலியம் சொல்லுகிறது. அதே போல நம்முடைய பலவீனங்களை இறைவன் முற்றும் அறிந்தவராக இருக்கிறார். எனவே தான் நாம் பாவத்திலே தவறி விழுந்தாலும் நமக்கு உதவி அளித்து நம்மை தூக்கி கொள்ளுகிறவராக, அணைத்து கொள்ளுகிறவராக இறைவன் இருக்கிறார் என்பதை இன்றைய முதல் வாசகம் நமக்கு எடுத்து காட்டுகிறது. 18வது அதிகாரம் 21 வசனத்தில் பார்க்கிறோம். தீயவரோ தாம் செய்த பாவங்கள் அனைத்தையும் விட்டு மனம் மாறி இந்நியமங்கள் அனைத்தையும் கைகொண்டு நீதியையும் நேர்மையும் கடைபிடித்தால் அவர்கள் வாழ்வது உறுதி, அவர்கள் சாகான். அன்புக்குரியவர்களை, முடிவற்ற பேரின்ப வாழ்வை நம்மோடு பகிர்ந்து கொள்ளவே கடவுள் நம்மை படைத்திருக்கிறார். எனவே மனிதன் இந்த உலகத்திலே படைக்கப்பட்டதின் நோக்கமே கடவுளுடைய வாழ்விலும் அவருடைய மகிழ்விலும் அவன் பங்கெடுக்க வேண்டும். எனவே எல்லாவற்றையும் அவனோடு பகிர்ந்து கொள்ளுகிறார், அவனோடு உடன்படிக்கை செய்து கொள்ளுகிறார். நான் உன்னுடைய கடவுளாக இருப்பேன், நீயும் என்னுடைய மக்களாக இருப்பீர்கள். எப்பொழுது அவருடைய நியமங்களின்படி நாம் வாழ்கின்ற பொழுது அவர் நம்முடைய கடவுளாக இருக்கிறார், நம்மை கைவிடாத தேவனாக இருக்கிறார். எனவே நாம் தவறி விழுந்தாலும் மீண்டும் மனம் வருந்தி இறைவனிடத்திலே திரும்பி வருகிற போது நம்மை அணைத்து கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். யோவான் நற்செய்தி அதிகாரம் 3:17 பார்க்கிறோம். பாவம் செய்த அவனை மீட்க தன் மகனை அனுப்பினார் என்று யோவான் சொல்லுகிறார். அப்படி என்றால் கடவுள் நம்மீது எந்த அளவுக்கு அன்பு கொண்டிருக்கிறார் என்பதை ஆண்டவர் இயேசுவினுடைய பிறப்பும் அவருடைய வாழ்வும் அவருடைய பாடுகளும் அவருடைய மரணம் உயிர்ப்பு எல்லாமே நமக்கு எண்பித்து காட்டுகிறது. எனவே தன்னையே பலியாக்கக்கூடிய ஒரு தியாக அன்பை கடவுள் கிறிஸ்துவின் வழியாக வெளிப்படுத்துகிறார் என்று சொன்னால், நம்மை அழிவுற வேண்டும் என்று அவர் விரும்புவதில்லை. நாம் அழிவுற வேண்டும் என்பது அவரது விருப்பம் அல்ல. மாறாக மனம் திரும்பி அவரது அன்பு உறவுக்கு நாம் வர வேண்டும், அவரது வாழ்விலை பங்கெடுக்க வேண்டும், அதேபோல் அவருடைய மகிழ்விலும் பங்கெடுக்க வேண்டும் என்பதற்காக தான் கடவுள் நம்மை படைத்திருக்கிறார். 1 பேதுரு அதிகாரம் 1:19 பார்க்கிறோம். ஆன்மாவின் விலை மதிப்பற்ற இயேசுவினுடைய இரத்தம் என்பது பேதுருனுடைய போதனை ஆகி இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, ஊதாரி மகன் ஓமையாக இருக்கலாம், காணாமற் போன ஆடுகள் ஓமையாக இருக்கலாம். இயேசுவின் இரக்கத்தை இவை எல்லாமே நமக்கு எடுத்து காட்டக்கூடியதாக இருக்கிறது. அவர் நம்மீது கொண்டுள்ள பரிவை இவையெல்லாம் எடுத்து காட்டக்கூடியதாக இருக்கிறது. திருப்பாடல்கள் 32:1 வாசிக்கிறோம். எவருடைய குற்றம் மறைக்கப்பட்டதோ அவன் பேறு பெற்றவன். எனவே கடவுள் நம்முடைய பாவங்களை மன்னிக்க தயாராக இருக்கிறார் என்று சொன்னால் நாம் இந்த அளவுக்கு பேறு பெற்றவர்கள் என்பதை நாம் உணர வேண்டும். எனவே கடவுளுடைய பார்வையில் நாம் ஒவ்வொருவருமே விலை ஏற பெற்றவர்கள். தன்னுடைய உள்ளம் கைகளில் நம் ஒவ்வொருவரையும் பொறித்து வைத்து நம்மை சிறகுகளின் நிழலை காக்கக்கூடிய தேவனாக அவர் இருக்கிறார். அடுத்ததாக இன்றைய முதல் வாசகத்தின் வழியாக வலியுறுத்தப்படுவது பாவி என்ற உணர்வு. அதாவது பாவ பின்னணியை பிரிந்து வாழ மனதிடமும் நம் பாவங்களை குரு வழியாக இறைவனிடமும் அறிக்கையிட்டு மன்னிப்பு பெற முயற்சி செய்ய வேண்டும். அதற்கான தகுந்த காலமாகத்தான் இந்த தவக்காலம் நமக்கு எடுத்து கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இது காலத்தில் பாவங்களை தவிர்க்க மனதும்
எங்குள்ளதோ அங்கு பாவம் போக்கப்படுகிறது. இதுதான் திருச்சபையினுடைய போதனையாக இருக்கிறது. அடுத்ததாக தீயனுடைய பாவம் குடியது, அதாவது நீதிமானுடைய பாவம் குடியது. இதுவரை நீதிமானாக வாழ்ந்தவன் தான் வாழ்ந்து வந்த நன்னெறியை உதறி தள்ளிவிட்டு தீய வழியில் நடக்கத் தொடங்கினால், பாவிகளின் கூடாரத்தில் சேர்ந்தால், அவன் செய்த நீதியான அனைத்து செயல்களுமே அங்கே மறக்கப்படும். ஏனென்றால் இதுவரையிலே நீதிமானாக வாழ்ந்த பொழுது கடவுளுடைய அன்பை முழுமையாக அவன் சுவைத்திருக்கிறான். கடவுளுடைய நன்மைத்தனங்களை அவன் அறிந்தவனாக இருக்கிறான். அப்படி கடவுளை முழுமையாக அனுபவித்தவன், கடவுளிடமிருந்து எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டவன், தன்னுடைய நன்னெறிகளை விட்டுவிட்டு தீய வழிகளிலே அவன் செல்லுவான் என்று சொன்னால் பாவியை விட பெரும் பாவியாக அவன் இருக்கிறான். எனவே மனம் மாறுகிற பாவி கூட வாழ்வை பெற்றுக் கொள்ளுவான். ஆனால் நன்னெறியிலே நடப்பவன் அதை விட்டுவிட்டு தீய நெறியிலே நடக்கின்ற பொழுது அவன் செய்த எல்லா நன்மையான செயல்களும் அங்கே மறக்கப்படும் என்பதுதான் இன்றைக்கு முதல் வாசகம் எடுத்து காட்டுவது. அன்புக்குரியவர்களே, அதே போல இன்றைய பதிலுரை பாடலாக திருப்பாடல்கள் 130 நமக்கு கொடுக்கப்பட்டது. மார்ட்டின் லூத்தருக்கு பிடித்த 4 அந்த திருப்பாடல்களிலே இதுவும் ஒன்று. இதை அடிக்கடி எங்கே வாசிப்போம், ஞாபகம் இருக்குங்களா? திருப்பாடல்கள் 130 அடிக்கடி ஒரு முக்கியமான சடங்குகளை நம்ம வாசிப்போம். இறப்பு சடங்குகளிலே நாம் இந்த திருப்பாடலை வாசிப்போம். அன்புக்குரியவர்கள், இந்த திருப்பாடல் அந்த பாவத்தினுடைய தன்மையை மட்டும் நமக்கு எடுத்து காட்டவில்லை, மாறாக கடவுளுடைய இரக்கத்தையும் அன்பையும் நமக்கு சொல்லி ஒரு புதிய நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு திருப்பாடலாக இது இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, ஆண்டவரே, நீர் என் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? நீரோ மன்னிப்பு அளிப்பவர், மனிதரும் உமக்கு அஞ்சி நடப்பர். அன்புக்குரியவர்களை, இங்கே அஞ்சுதல் என்பது ஒரு அச்சத்தை குறிப்பதாக அல்ல, மாறாக கடவுள் மீது அன்பு கொண்டு அவர் நான் வாழ்வு பெறுவதற்காக வகுத்திருக்கிற வழிமுறைகளை நான் பின்பற்றுகிறேனே, நெறிமுறைகளை பின்பற்றுகிறேனே, அதுதான் உண்மையிலேயே கடவுளுக்கு அஞ்சுதல் என்ற பொருளிலே இந்த திருப்பாடலிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல ஆண்டவருக்காக ஆவலுடன் நான் காத்திருக்கிறேன், என் நெஞ்சம் காத்திருக்கிறது. காத்திருத்தல் என்பது 4 முறை இந்த திருப்பாடலில் வருகிறது. அப்படி என்றால் கடவுள் எனக்கு அளிக்கக்கூடிய வாழ்வுக்காக நான் ஏங்கி காத்திருக்க வேண்டும் என்பதை இந்த திருப்பாடல் நமக்கு எடுத்து காட்டுகிறது. அவரது சொற்களுக்காக ஆவலுடன் காத்திருக்கிறேன். எப்படிப்பட்ட சொற்கள்? என் மீது இரக்கத்தையும் மன்னிப்பையும் அன்பையும் காட்டக்கூடிய அந்த சொற்களுக்காக நான் ஏங்கி தவித்து காத்து கொண்டிருக்கிறேன். அதே போல விடியலுக்காய் காத்திருக்கும் காவலரை விட என் நெஞ்சம் தலைவருக்காய் ஆவலுடன் காத்திருக்கிறது. அன்புக்குரியவர்களை, 2 விதத்தில் இதை பொருள் கொள்ளலாம். ஒன்று, காலையிலே பலி செலுத்துவதற்காக விடியல் எப்பொழுது வரும் என்று காத்திருக்கக்கூடிய லேவியர்களை இந்த வார்த்தை, இந்த வசனம் சுட்டி காட்டுவதாக இருக்கிறது. அதே போல இரவு முழுவதும் வேலை செய்து காவல் காத்திருப்பவன் எப்பொழுது தன்னுடைய பணி முடிந்து வீட்டுக்கு சென்று ஓய்வு எடுக்கலாம், எனவே விடியலுக்காய் காத்திருப்பதும் இதற்கு பொருத்தமானதாக இருக்கிறது. அதே போல இஸ்ரவேலை ஆண்டவரை நம்பியிரு, பேரின்பு ஆண்டவரிடம் உள்ளது, மிகுதியான மீட்பு அவரிடமே உண்டு, எல்லா தீவினைகளினின்றும் இஸ்ரவேலரை மீட்பவரை. அன்புக்குரியவர்களே, எல்லா தீவினை என்று இங்கே சொல்லப்படுவது பாவத்தையும் அதற்குரிய தண்டனையையும் நீக்கி நமக்கு மீட்பை அளிக்கக்கூடியவர் ஆண்டவரே. எனவே ஆண்டவரை நான் எதிர்நோக்கி காத்திருக்கிற பொழுது என்னுடைய பாவங்களும் மன்னிக்கப்படுகிறது, அந்த பாவங்களுக்கான தண்டனையும் நீக்கப்படுகிறது என்பதைத்தான் இந்த திருப்பாடல் நமக்கு எடுத்து காட்டியது. அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தியிலே பார்த்தோம், ஆராதனை, வழிபாடு, பலிகள் ஆண்டவருக்குரியவை. இருந்தாலும் இதைவிட கடவுள் விரும்புவது இரக்க செயல்களையே என்பதை நற்செய்தி நமக்கு எடுத்து காட்டுகிறது. கொலை செய்யாதே. ஒருவனுடைய உயிரை எடுப்பது மட்டும் கொலை அல்ல, அதற்கு நீதிமன்றங்கள் தண்டனை கொடுக்கிறது. ஆனால் பிறருடைய பெயரை கெடுப்பதோ, பிறருக்கு எதிராக பொல்லாப்பு பேசுவதோ, அல்லது
கோபம், வன்மம் இவைகளை வெளிப்படுத்துவதும் கொலை குற்றமே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட பாவங்களுக்கு ஒருபோதும் நீதிமன்றங்கள் தண்டனை கொடுப்பதல்ல. ஆனால் கடவுள் நீதிபதியாக இருக்கிறார். நீதி உள்ள தேவன் இதற்கெல்லாம் தண்டனை கொடுப்பார். எனவே இப்படிப்பட்ட சிந்தனை, சொல், செயல் கடவுளுடைய தண்டனை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கிறது. பிறருக்கு எதிராக நாம் செய்யக்கூடிய எல்லா செயல்களுமே அநீதியான செயல்களாக இருந்தாலும் சரி, பிறருடைய பெயரை கெடுத்து குழி தோண்டி புதைப்பதும் சரி, அப்படிப்பட்ட சிந்தனைகள், சொல், செயல்களை இறைவன் மறப்பதில்லை. அதற்குரிய தண்டனையை பெற்றே ஆக வேண்டும். நீதிமன்றங்கள் ஒருவேளை தண்டனை கொடுக்காமல் இருக்கலாம். கொலை குற்றத்துக்கு மட்டும் அது தண்டனையை கொடுக்கக்கூடியதாக இருக்கலாம். ஆனால் அன்புக்கு எதிராக செய்யக்கூடிய செயல்கள் அனைத்துமே கொலை குற்றம் என்பதை ஆண்டவர் இன்றைய நற்செய்தியிலே சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, இந்த தவக்காலம் கடவுளுடைய அன்பை நாம் சுவைக்க அழைப்பு விடுக்கிறது. சுவைத்த அன்பை பிறரோடு பகிர்ந்து கொள்வதற்கான அழைப்பும் சேர்த்து கொடுக்கப்படுகிறது. எனவே இப்படிப்பட்ட இரக்க செயல்களை நாம் செய்கின்ற பொழுது பலிகளிலெல்லாம் உயர்ந்த பலியாக அது அமைகிறது. எனவே பலியையும் காணிக்கையும் நான் விரும்பவில்லை, மாறாக இரக்கத்தையே விரும்புகிறேன் என்று சொல்லக்கூடிய ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். அப்படிப்பட்ட செயல்களை நாம் செய்கிற பொழுதுதான் நாம் செலுத்துகிற இந்த பலியாகட்டும், வழிபாடுகளாக இருக்கட்டும், ஆராதனையாக இருக்கட்டும், இறைவனுக்கு ஏற்புடையதாக மாறும். அப்படிப்பட்ட இறைவனுக்கு ஏற்புடைய பலியை செலுத்துவோம். அவரது அருளையும் இரக்கத்தையும் மன்னிப்பையும் இந்த தவக்காலங்களிலே, இந்த தவக்காலத்திலே நாம் நிரம்ப பெற்றுக்கொள்ளுவோம். ஆமென்.